மருத்துவர்கள் ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்கன்னா 2 டைப்பான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று அறிகுறி, நோய் அறிகுறிக்கான ட்ரீட்மெண்ட்டு, 2வது வந்து அடிப்படை காரணத்துக்கான ட்ரீட்மெண்ட்டு. ஒன்று சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டு, 2வது வந்து பேசிக் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த நோய்க்கு அடிப்படைக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும், ஏன் அந்த சிம்டம்ஸுக்கு அறிகுறிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? அது வந்து நோயை அடக்கி வைக்கிறதானு சொல்கிறாங்க. அது தவறான கருத்து. நோயின் அடிப்படை காரணத்தை கண்டுபிடித்து அது வந்து கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணியோ அல்லது லேப் டெஸ்ட் பண்ணியோ எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகலாம். அதுவரையும் அந்த நோயாளியை அந்த சிம்டம்ஸ் அறிகுறி குறையாமல் அவங்கள சஃபர் பண்ண விட முடியாது. குறிப்பாக ஒரு குழந்தைக்கு வந்து ஏதோ நிமோனியா, மலேரியா, டைஃபாய்டு மூலமாக காய்ச்சல் வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் நாள் ஆகலாம். ஆனால் சில குழந்தைகளுக்கு ஃபீவர் வந்தால் வலிப்பு ஃபிட்ஸ் வரும், ஃபெப்ரில் சீசர். ஸோ நம்ம வந்து அடிப்படை நோய்க்கு தான் ட்ரீட்மெண்ட் அளிக்கணும், அறிகுறிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஃபீவருக்கு மருந்து கொடுக்காம இருந்தால் அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துடலாம். இப்படி திரும்ப திரும்ப ஃபிட்ஸ் வந்தால் அந்த குழந்தைய வளரக்கூடிய மூளை பாதிக்கலாம். இது ஒரு உதாரணம் தான். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சளினாலேயோ லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனாலேயோ இருமல், மூக்கு ஓட்டை இருந்ததுன்னா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதை கண்டுபிடிச்சல ஆன்டிவைரல் கொடுத்து அந்த அடிப்படை ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அந்த குழந்தை அது ஃபுல்லாக குணமாற வரையும் இருமிக்கொண்டோ தும்மிக்கொண்டோ இருக்கும். அதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டையோ அன்ஈசினஸையோ ஏற்படுத்தலாம். மேலும் இதோட முக்கியமான விஷயம், அந்த குழந்தை தும்மல் இருமிட்டு இருக்கும்போது பலருக்கும் பக்கத்தில் இது பரவிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு குழந்தைகளுடைய இன்ஃபெக்ஷன் பல குழந்தைகளுக்கு பலருக்கு பரவி ஒரு கம்யூனிட்டி தொற்றாக மாறிடும். அதனால் எப்படி அடிப்படை நோய்க்கான ட்ரீட்மெண்ட் அவசியமாக, அதை விட நோய் அறிகுறிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அந்த குழந்தை நலனுக்காகவும் மற்றவர்களின் நலனுக்காகவும் மிகவும் அவசியமானது. நன்றி.